நெருங்கிய சொந்தக்காரங்கன்னு எனக்கு சொல்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு தெரியணுமேன்னு சொல்கிறேன். அந்த பையனோட கல்யாணத்துக்கு செஞ்சுருக்கேன், நிறைய சின்ன சின்ன விஷயங்களுக்கு செஞ்சுருக்கேன். அந்த பையனோட பொண்டாட்டிக்கு வளைகாப்புக்கு காப்பவனு மோதிரம் போட்டேன் இங்கேருந்து போய் நான். அவன் வந்து எனக்கு திரும்பி எதுவுமே செய்யவே இல்லை. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, கடைசியில் கேளுங்க, நல்லா கேளுங்க. என் வீட்டு விசேஷத்துக்கு குடி போகிறதுக்கு அதுக்குத்துக்கு பத்திரிக்கை போய் வச்சேன். அவங்க வீட்டிலேருந்து யாருமே வரல. எங்கள் அம்மா போய் கேட்டதுக்கு, உன் பொண்ணு துபாயில் வீடு வாங்கியிருக்கோம், கோயம்புத்தூரை துபாயில் வீடு வாங்கியிருக்கோம், நாங்கள் வருவோமா அப்படின்னு சொல்லி கேட்டு நக்கல் அடிச்சிருக்கான். காப்பவன் மோதிரம் செஞ்சுருக்கேன், அப்பப்போ மொய் பணம் நிறைய வச்சுருக்கேன். அதை திருப்பி கொண்டு வந்து செய்யணுங்கிற நாகரிகம் கிடையாது. நான் போய் கேட்க முடியுமா? இப்போ காப்பவன் விலை என்ன விலை விற்கிது? இதெல்லாம் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. காப்பவன் நகையை திருப்பி தரணும்னு எண்ணம் கிடையாது. திருப்பி செய்யணும், பொம்பளை பிள்ளைக்கு திருப்பி செய்யணும், முக்கியமான உறவு திருப்பி செய்யணுங்கிற எண்ணமும் கிடையாது. ஆம்பளை பசங்க எப்படி இருக்கானுங்க பாருங்கள். எதுக்கு சொல்கிறேன்னா, நகையை மட்டும் உரமுறைன்னு சொல்லி நகையை செய்முறையே செய்யாதீங்க. செஞ்சிங்கன்னா அந்த தேதியில் போய் அவங்களுக்கு செய்யாமல் அந்த தேதியில் அந்த நகையை வாங்கி உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. இல்லைன்னு வைங்களேன், செஞ்சுட்டு கண்டவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டு திரும்ப அவங்க செய்யவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்மக்கிட்ட பிடுங்கிக்கணுங்கிற எண்ணம் தான் இருக்குமே தவிர திரும்ப நாகரிகமாக செய்யணுங்கிற எண்ணம்லாம் இருக்காது.